ரேட் நியூஸ் செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழ்நாடு தவாஹித் ஜமாஅத் சார்பில் மாவட்ட கிளை அலுவலகத்தில் மாவட்ட நிர்வாகிகளுக்கான மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் ஷமியுல்லா தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். தமிழக அரசுக்கு தமிழகத்தில் வாழும் சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தின் கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான வழங்கப்பட்டு வரும் 35% உள்ள இடஒதுக்கீடு தற்போதைய சூழ்நிலையில் சமூகத்தில் தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக தமிழகத்தில் இல்லை மற்றும் ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் 35% உள்ள இடஒதுக்கீட்டினை பயன்கள் எந்த அளவிற்கு சமுதாயத்தை சென்றடைந்துள்ளது என்பதை தமிழக அரசு ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிடுவது, முஸ்லிம்களுக்கான உள்ள இடஒதுக்கீட்டை 7% உயர்த்தி தர வேண்டும் என முதற்கட்டமாக 5% உயர்த்தி அரசாணை வழங்க வேண்டும் என இந்த கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது. தொடர்ந்து தமிழக அரசுக்கு 8 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்தனர். பின்னர் இந்த கூட்டத்தில் மாவட்டம், நகரம் என நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ரேட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் குப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒரு 60 பெண்கள் பயான் நடைபெற்றது. ஆண்கள் பயான் ஏற்று நடக்கக்கூடிய நல்ல மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்தவனாக இந்த முதல் முறையில் இந்த பொதுக்குழுவினுடைய முன்னுரை